அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோன்னா தி பிளாங்க் தியரி. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் எக்ஸ்பெரிமெண்டல் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் லோயர் வேவ்லென்த் ரீஜன் எந்த கிளாசிக்கல் தியரி சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா இந்த வியன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. அதே ஹையர் வேவ்லென்த் ரீஜன் எந்த தியரி சாட்டிஸ்ஃபை பண்ணோம் த ராலிஜியன்ஸ் லா. பட் அந்த ஹோல் அப்சர்வ்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பெக்ட்ரத்துக்கும் நமக்கு ஒரு சாலிடான தியரி எதுவும் கிடையாது. அந்த சாலிடான தியரி யார் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா த பிளாங்க் தியரி. அவர் ஃபஸ்ட்டு என்ன அவருடைய அசம்ஷன் கேட்கலாம். பிளாங்க் தியரி எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பிளாக் பாடினா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஒரு காப்பர் குடுவ மாதிரி எடுத்துக்கலாம். உள்ளார என்ன செய்யணும், பிளாக் கோட்டிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டா அதுக்குள்ளார என்ன ரேடியேஷன் அந்த ஹோல் வழியாக தெர் இஸ் அ ஒன் ஹோல் அந்த காப்பர் ஸ்பியர். அந்த ஹோல் சின்ன ஹோல் வழியாக என்ன ரேடியேஷன் அனுப்பினாலும், அதாவது ஃப்ரம் த ரேடியோ வேவ் டு காமா ரே என்ன வேவ் லென்த்தில் ரேடியேஷன் அனுப்பினாலும் இட் வில் அப்சர்வ் ஆல் த ரேடியேஷன். தட் பாடி இஸ் கால்ட் பிளாக் பாடின்னு சொன்னோம். அப்படி இல்லைன்னா another way we can define the black body. If you keep that sphere and the copper sphere, the black body copper sphere, if you are placing it in a constant temperature path, அப்போ என்ன செய்யணும்னா it will emit all kind of radiation. Then that body is called black body. ரெண்டு விதமாக அதை டிஃபைன் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா பிளாங்க் இந்த பிளாக் பாடி எப்படி அசியூம் பண்ணாரு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளாங்க் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாருன்னா he assumed the black body not only filled with radiation. இதுக்குள்ள ரேடியேஷன் மட்டும் இருக்காது, அதாவது இந்த ரேடியேஷன் மட்டும் நிறைஞ்சிருக்காது. there is an oscillator. இது வால்ஸ் ஆஃப் த பிளாக் பாடியில் என்னன்னா ஒரு டைனி ஆசிலேட்டர். அது பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மாலிகுல்ஸாக இருக்கலாம். இப்போ காப்பர் குடுன்னு எடுத்தால் நமக்கு என்ன இருக்குன்னா உள்ளார வந்து அந்த காப்பர் ஆட்டம் ப்ளஸ் த கோட்டிங் கொடுக்குற அந்த பிளாக் கோட்டிங் ஆட்டம்ஸ். இந்த மாதிரி அது ஒவ்வொன்றும் எப்படி ஆக்ட் ஆகுனா இட் வில் ஆக்ட் as a tiny oscillator. ஸோ த ஃபர்ஸ்ட் பிளாங்க் அசம்ஷன் என்னன்னா there is an tiny oscillator with the radiation. The tiny oscillator ஓட வேலை என்ன, ஏன் அந்த tiny oscillator உள்ளார இருக்குன்னு ஏன் சொல்ல வர்றாருன்னா, this tiny oscillator absorb the radiation as well as it emit the radiation. அவர் செகண்ட் அசம்ஷன் அதான் கொடுக்குறாரு. அந்த ஒவ்வொரு ஆட்டம் என்ன செய்யணும், the tiny oscillator absorb the radiation and emit the radiation. அது அப்சர்வ் பண்ணவும் செய்யும், எமிட் பண்ணவும் செய்யும். பட் அந்த ஆசிலேட்டர் எப்படி அப்சர்வ் பண்ணும், எப்படி எமிட் பண்ணோம், இட் வில் அப்சர்வ் டிஸ்க்ரீட்லி. அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஆசிலேட்டர் இஸ் ஃபிக்ஸ்டு. சப்போஸ் நான் இங்கே ஒரே ஆசிலேட்டர் இந்த ஒரு ஆட்டம் எடுத்தேன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேஷன் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் அதை நான் எமிட் பண்ணும், பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தான் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொன்னோம், இட் எமிட் த ரேடியேஷன் இன் டிஸ்க்ரீட் மேனர். அதான் அவர் செகண்டாக சொல்லுவார். சரி, ஏன்னா ஏன் இந்த டிஸ்க்ரீட்டை எமிட் பண்ணது, டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணால் பிகாஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேட்டர் இஸ் ஃபிக்ஸ்டு. த frequency of oscillations is fixed and equal to absorbed or emitted radiation frequency. ஏன்னா அங்கே இருக்க ஒவ்வொரு ஆசிலேட்டர் ரேடியேஷன் என்ன செய்யணும், இட் வில் அப்சர்வ் த ரேடியேஷன் as well as emit the radiation. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது எப்படின்னா டிஸ்க்ரீட் மேனரா, அதாவது அந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி சப்போஸ் if it is equal to terahertzனா it will observe the infrared rays. அப்போது உங்களுக்கு என்ன ஆகுனா it will emit the infrared rays. அந்த terahertz ஃப்ரீக்வன்சியில் அது ஆசிலேட் ஆச்சுன்னா per second terahertz ஆசிலேஷன் இருந்துச்சுன்னா it will absorb only that particular radiations.
ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வராரு. அப்படின்னா வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர் அப்படின்னு தேர்டாக டிஃபைன் பண்ணுவார். மேபி என்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லலாம், பட் திஸ் இஸ் அ ஹோல் கான்செப்ட். ஸோ த எனர்ஜி ஆஃப் the tiny oscillator is E equal to என்ன சொல்லலாம், the H time the frequency of the oscillator. அப்போ what is the H na, this is a H is equal to Planck constant. அதனுடைய வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். It's equal to 6.626 into 10 power minus 34 joule second. So nu is the frequency of the oscillator. Frequency of the oscillators. அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் அதை எமிட் பண்ணும், பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் that will the absorption will happen. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆசிலேட்டரோட எனர்ஜி என்ன, if it is a single oscillator, the E equal to the H nu energy. This is the energy of the single oscillator. இங்கே H is a Planck constant. ஏன்னா அந்த Planck theory, Planck வந்து இதை டெரிவ் பண்ணதால the H is called Planck constant. அந்த Planck constant இந்த ஆசிலேட்டர் கூட கம்பைன் ஆகி வரதால இந்த ஆசிலேட்டர்ஸ்லாம் என்னன்னு சொன்னால் it's called Planck oscillator or quantum oscillator. It's called Planck oscillator or quantum oscillator. ஸோ அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோன்னா, the oscillator vibrating with the frequency only the energy in the quanta of value of H nu. அந்த ஆசிலேட்டர் என்ன செய்யணும்னா, it will vibrate with the energy H nu இல்லைனா 2H nu இல்லைனா 3H nu only in the discrete manner. சப்போஸ் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஆசிலேட்டர் என்ன செய்யறேன்னா, if it is vibrating H nu, இந்த ஆசிலேட்டர் நெக்ஸ்ட் ஆசிலேட்டர் என்ன செய்யறேன்னா 2H nu. சப்போஸ் இந்த ஆசிலேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3H nu. இங்கே நியூ வந்து என்னென்னா, சப்போஸ் இஃப் யூஆர் கன்சிடர் த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷன். இங்கே 3 ஆசிலேட்டர் என்னென்னா சேம் ஃப்ரீக்வன்சி, பட் அதோடைய எனர்ஜி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆசிலேட்டரோட எனர்ஜி இட்ஸ் H nu, ரெண்டாவது ஆசிலேட்டரோட எனர்ஜி 2H nu, மூணாவது ஆசிலேட்டரோட எனர்ஜி இட்ஸ் 3H nu. சப்போஸ் இதை எப்படி சொல்லணும்னா, the energy is equal to, in general, the energy of the each oscillator. So the energy of the oscillator, energy of the you can call energy of the oscillator in general E equal to n H nu. So n H nu represent the energy of the each oscillator. Suppose n equal to 1 ன்னு வச்சுங்களா, n can be, it can be 0 or 1 or 2 3 4. இங்கே 0 போட்டிங்கன்னா என்ன ஆகுனா எல்லாமே 0 ஆகிடும். அப்படின்னா there is no oscillator with the energy E equal to 0. ஏன்னா எனர்ஜி 0னா எதுவும் அந்த ஆசிலேட்டரும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் 0 மட்டும் எடுத்துடலாம். 1 2 3. சப்போஸ் E equal to n equal to 1ன்னு வச்சுங்களா, n equal to 1. What is the energy of the oscillator? Maybe E1. அதனால் நீங்கள் என்னென்னா E small n. இங்கே 1 போட்டிங்கன்னா here n equal to 1. அப்படின்னா n equal to 1, E1 equal to 1H nu. அப்படின்னா what is the energy of the oscillator? It's simply H nu. Suppose n equal to 2 na, what is the energy of the oscillator na? E2. ஏன்னா இங்கே n equal to 2, இங்கே 2 போட்டிங்கன்னா 2H nu. What is that oscillator energy என்னன்னு கேட்டால், it's 2 times the H nu, the quanta of energy. இது இந்த H nu என்னன்னு சொன்னால், it's a quanta of energy, அந்த tiny oscillator. அவர் என்னன்னா, it's exactly atoms சொல்ல molecules சொல்ல, he said it's a tiny oscillator. So இதுதான் என்னன்னா, it's just a short overview of the Planck theory. அப்பனா அவர் என்ன deduce பண்ணாருன்னு கேட்கலாம். what is his derivation, அது நம்ம பார்க்கணும். பட் derivation பார்க்கறதுக்கு முன்னாடி first what he deduced from the Planck theory. அவர் என்ன deduce பண்ணார்னா, the Planck law of radiation. Planck law of radiation. அவர் இந்த Planck law of radiation என்ன சொல்லுவார்னா, the amount of thermal energy
thermal energy emitted from a black body at temperature T. ஏன்னா நான் அந்த black body என்ன செய்கிறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பாத்தில் வைக்கிறேன். ஸோ அட் temperature T, அது கான்ஸ்டன்ட் வச்சுங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T இந்த wavelength range lambda to lambda plus d lambda. நான் என்னன்னா ஒரு ரெண்டு இடைப்பட்ட வேவ்லென்த்தில் மட்டும் பார்க்குறேன். அதாவது லேம்டா மேபி 4000 ஆங்ஸ்ட்ராம் வச்சுங்க, லேம்டா ப்ளஸ் டி லேம்டா ஒரு 5000 ஆங்ஸ்ட்ராம் வச்சுங்க. இந்த ரெண்டு வேவ்லென்த்துக்கு இடைப்பட்ட எவ்வளோ ரேடியேஷன் எனர்ஜி டென்சிட்டி எனக்கு கிடைக்குது. ஸோ இங்கே என்னன்னா அமௌண்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஆர் த எனர்ஜி டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டென்சிட்டி at a temperature T from the black body in the wavelength range of எவ்வளோ deduce பண்ணானா the energy density of the radiation E lambda within the wavelength D lambda is equal to 8 pi hc whole divided by lambda to the power 5 e power h nu by kt minus 1 times d lambda. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்னன்னா அந்த வேவ்லென்த் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி இதை டெரிவ் பண்ணாரு. வாட் இஸ் ஹிஸ் result conveys means this is the derivation, it will satisfy the observed experimental spectrum. அது நமக்கு experimental spectrum எப்படி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோன்னா the intensity of the radiation or energy density of the radiation versus the wavelength நம்ம ட்ரா பண்ணோன்னா உங்களுக்கு அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் கிடைக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குன்னு சொன்னோம். அந்த மேக்ஸிமம் எனர்ஜி டென்சிட்டி அட் பர்டிகுலர் வேவ்லென்த் இஸ் கால்டு த லேம்டா எம் மேக்ஸ். ஸோ இது வந்து அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் த அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஒரே ஒரு கர்வு தான் கிடைக்கும். அப்புறம் இட் லிமிட் ஆல் த ரேடியேஷன். அந்த மேக்ஸிமம் எனர்ஜி டென்சிட்டி ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்தில் இருக்கும். இந்த கர்வை எது சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த இங்கே டெரிவ் அவர் கொடுத்த இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபைனல் அவருடைய தியரிட்டிக்கலாக டெரிவ் பண்ண இந்த ஃபைனல் ரிசல்ட் இந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதான் இவருடைய தியரியோட த மெயின் த ஸ்ட்ரென்தன் பாயிண்ட் ஆஃப் த ஹிஸ் தியரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு டேர்மும் நீங்கள் என்னன்னு சொல்லலாம். த ஹச் இஸ் அ பிளாங்க் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் த சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஏன்னா ரேடியேஷன் ஆல் த ரேடியேஷன் will move with the velocity of the light. லைட்னாலே ரேடியேஷன் தான். ஸோ அதனுடைய வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியும். lambda is the wavelength of the emitted radiation. So wavelength of emitted radiation. Next பார்த்தீங்கன்னா h nu is the frequency of the oscillator. அதையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா லேம்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆசிலேட்டர். அந்த நியூ எப்படி லேம்டாவை கன்வெர்ட் பண்ணனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நியூ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த ரேடியேஷன் டிவைடட் பை த வேவ்லென்த் ஆஃப் த ரேடியேஷன். ஸோ அந்த நியூவோட வேல்யூ சி பை லேம்டா கூட நீங்கள் அதை சர்ச் பண்ணிக்கலாம். டி இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாக் பாடி. ஏன்னா கேடி ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாக் பாடி. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா kb is the Boltzmann constant. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா how we can derive this result, the energy density emitted from the black body at a particular temperature T, how we can deduce this result using the simple mathematical algebra. So thank you all.